அதாவது மக்கள் விரோத அரசுன்னு சொன்னா, உடனடியா மக்கள் நினைவுக்கு வர்றது ஒன்றிய அரசு தான். அதனால கண்டிப்பா. தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற 39 தொகுதியில 39 தொகுதிகள்லயும் அந்த ஒன்றிய அரசு ஆளுங்கட்சியா இருந்த பாஜகவுக்கு எதிரான வாக்குகள மக்கள் குடுத்தாங்க. 39 தொகுதியிலயும் மக்கள் குடுத்தாங்க. அதனால இபிஎஸ் மக்கள் விரோத அரசுன்னு சொன்னாருன்னா, உடனடியா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அதுவா தான் இருக்க முடியும். 1. 2வது அந்த போன வருஷம் நடந்த தேர்தல்ல மக்கள் விரோத அரசுன்னு சொல்லி அவர் பேசினதும் பாஜக அரசு எதிர்த்து தான். அதனால இப்ப அவரே அது ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி தான் அது மக்கள் விரோத அரசுன்னு சொல்லி தான் அவர் ஓட்டு கேட்டாரு போன முறை. அப்ப மக்கள் அதுக்கு என்ன பதிலடி குடுத்தாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இவங்களும் அதே மாரி தான். திமுக எதிர்ப்புங்கிறத மட்டும் வச்சு, நீங்க யார் வேணாலும் சேர்ந்துக்கோங்க. கடந்த இந்த 5 ஆண்டுகள்ல மாநில நலன்கள் ஏராளமா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்தந்த நலன்கள் குறித்து இபிஎஸும் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. அவர் முதலமைச்சரா இருக்கும்போது. அப்ப அந்த பிரச்சனைகள் குறித்து அப்ப யாரு அதுல சாட வேண்டிய அவசியம் இருக்குன்னா, அது பாஜக. அதுதான் ஒன்றிய அரசுல ஆளுங்கட்சியா இருக்குது. ஆனா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் பேர மாத்திருக்காங்க. இப்படி மாத்திருக்காங்க. அதாவது 90 விழுக்காடு நிதி மத்திய அரசு கொடுக்கும். 10 விழுக்காடு நிதி மாநில அரசு கொடுக்கும்னு இருந்தத 60, 40 மாத்திருக்காங்களே. இந்த மசோதாவ நீங்க எதிர்க்க போறீங்களா? இல்லையான்னு கேட்டா, அதுக்கு அதிமுக பதில் இல்ல. இது மாநில அரசு சார்ந்த விஷயம் இது. இது திமுக சார்ந்த விஷயம் அல்ல. நாளைக்கு ஒருவேளை இபிஎஸ் ஜெயிச்சு முதலமைச்சரா வந்துட்டா கூட அவர் இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப அந்த விஷயங்கள் குறித்த ஒரு மக்கள் நலனோடு பார்வை அதிமுகவுக்கு இருக்கணும். வெறும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள், பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதுங்கிறது சரியாக ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எய்ம்ஸ் திமுகவும் கூட்டணி கட்சியும் தொடர்ந்து போராடிதான் எய்ம்ஸ் அன்னைக்கு அந்த கட்டட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக அதற்காக எந்த போராட்டமும் நடத்தலங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மக்கள் விரோத அரசுன்னு அவர் சொல்லும் போது இயல்பாகவே பாஜக ஆளுகின்ற ஒன்றிய அரசு தான் மக்கள் நினைவுக்கு வரும்.